தான் வாழ்க்கையை உடம்பால் மனசால் ஆரோக்கியமாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்? பஞ்சபூதங்களின் கலவை இன்றி படைப்பே இல்லை. மினரல் வாட்டராகவும் இருக்குது, அப்படியே போர்லேருந்து வாட்டராகவும் இருக்குது, சாக்கடை தண்ணியாகவும் இருக்குது, மொத்தத்தில் தண்ணி. ஆனால் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் வித்தியாசம் வருமா இல்லையா? ஆனால் நம்ம சபை சொல்லும், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும், மண்பூதம் ஆரோக்கியமாச்சு அப்படின்னா பிள்ளைகளை குறை சொல்ல மாட்டீங்க, பிறர்கிட்ட இருக்கிற குற்றங்களை பார்க்க மாட்டீங்க, தன் மேலே இருக்கிற நம்பிக்கை, தன் வாழ்க்கை மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும், வாழ்க்கையை அழகாக ரசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த எழுத்துக்களை சரியானபடி உச்சரிக்கவும் பிரயோகம் செய்யவும் தெரிந்துவிட்டால் பஞ்சபூதங்கள் உடனே நம்ம உடம்புல சரியாகுமே. பஞ்சபூதங்கள் சரியாயிருச்சு அப்படின்னா அட்டமாசத்துகள் விளையாட முடியும், இருந்த இடத்தில் இருந்தபடியே எல்லாம் செய்ய முடியும். எல்லாத்துக்கும் மூலம் காற்று. காற்றை சரி பண்ணுற டெக்னிக் ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா அவரால் அவங்க வாழ்க்கையை சூப்பராக வாழ முடியும். அதில் எக்ஸ்பர்ட் நம்ம சபைன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். 120 வருஷம் ஆயுளும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம். உலகெங்கும் உள்ள பக்தியால் இணைந்துள்ள News7 தமிழ் நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நாம் தொடர்ந்து நம்ம சபை மூலமாக ஆன்மீகத்தை பற்றிய சில நல்ல தகவல்களையும் விழிப்புணர்வையும் கொடுத்துக்கிட்டே வர்றோம். இப்போ பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்குறவங்களுக்கு மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும், என்னடா இது எப்போ பார்த்தாலும் வளவளன்னு பேசுகிறாங்களே, ஏதாவது மெயினான ஒரு கண்டென்ட் ஏதாவது மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சரியாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த ஆன்மீகத்தில் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நல்ல விழிப்புணர்வை கொடுக்கலாம். விழிப்புணர்வை அடைந்தவர்கள் அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் இதில் உண்மையிலேயே இந்த கனெக்ஷனோட நோக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் ஒன்று உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறோம். ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையை உடம்பால் மனசால் ஆரோக்கியமாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுன்னா என்ன செஞ்சால் சரியாக இருக்கும், என்ன புரிஞ்சுக்கிட்டால் சரியாக இருக்கும், இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இப்போது நானாக இருந்தாலும் சரி, இல்லை பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்கள் ஒரு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே பஞ்சபூதங்களின் கலவை. ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட சேர்மானத்தில் சேர்ந்து உருவானவை தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா மூலக்கூறுகளுமே. அது ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். ஏனென்றால் பஞ்சபூதங்களின் கலவை இன்றி படைப்பே இல்லை. பஞ்சபூதங்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும். இந்த பஞ்சபூதங்களினுடைய ஆரோக்கியத்தை, அளவீட்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வாழ்க்கையே சூப்பராக இருக்கும். என்னங்க சொல்கிறீங்க? அப்படி என்னங்க அந்த பஞ்சபூதத்தில் இருக்குது? பஞ்சபூதங்களை நம்ம எப்படிங்க சரி பண்ணிக்கிறது? இப்போது எடுத்துக்காட்டுக்காக
ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். நம்ம உடம்புல நீர்பூதம், பிரபஞ்சத்திலையும் சரி நம்ம உடம்புலையும் சரி, நீர் என்பது கிட்டத்தட்ட 70% மேலாக நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பூதம். இந்த நீர்பூதம் நம்ம உடம்புல நல்ல விதமாக ஆரோக்கியமாக, அதில் என்னங்க ஆரோக்கியம், 70% மேலே இருந்தாலே போதும் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, மினரல் வாட்டராகவும் இருக்குது, அப்படியே போரில் இருந்த வாட்டராகவும் இருக்குது, சாக்கடை தண்ணியாகவும் இருக்குது, மொத்தத்தில் தண்ணி. ஆனால் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் வித்தியாசம் வருமா இல்லையா? டம்ளரில் தண்ணி இருக்குங்கிற வார்த்தையோடு நிறுத்த முடியாதே, அது எப்படிப்பட்ட தண்ணி அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்குது, யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது 70% மேலாக நம்ம உடம்பில் ஆளுமை செய்யக்கூடிய நீர்பூதமானது ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்கமே, அவங்களுடைய எண்ணங்களுக்கு வலிமை அதிகம், அவங்களுடைய பிரார்த்தனைகள் மிக விரைவாக நிறைவேறும். நம்மளாம் அடிக்கடி சொல்கிறது இல்லையா, நான் நினச்சது நடக்கவே மாட்டேங்குதுன்னு. அது இப்போ சமீப காலமாக மக்கள் மத்தியில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, நான் நினச்சது நடக்கலை. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, ஜாதகத்தை பார்ப்பாங்க, இல்லை பரிகாரம் சொல்லுவாங்க, கோயில்களுக்கு ஓடுவாங்க. யாருமே தான் உடம்பை திரும்பி பார்த்து இங்கே நீர்பூதத்தினுடைய ஆரோக்கியத்தில் குறை இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. இந்த நீர்பூதம் தன்னுடைய இயல்பை இழந்திருக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சபை சொல்லும், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும், உன்னுடைய எண்ணம் பலிக்கலை, நீ நினச்சது நடக்கலை, நீ ஒரு இடத்துல பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனை நிறைவேறலை, அப்படியே புரிஞ்சிக்கோ, உனக்குள்ளார இருக்கக்கூடிய நீர்பூதம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். இப்போ நான் நினச்சது நடக்கலைன்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக சுற்றி தீர்த்தமாக நீராடி கடைசியில் நான் நினச்சது நடக்கிறதுக்கு போராடுன்னு நடக்கலைன்னு வார்த்தையை முடிக்கிறத விட ரொம்ப சிம்பிளாக, நம்ம உடம்பில் இருக்கிற நீர்பூதம் வீக் ஆயிடுச்சு போல தெரியுது, அதை சரி பண்ணுனா போதும், அப்படி சரி பண்ணிட்டா என்னுடைய எண்ணங்களுக்கு வலிமை அதிகமாயிரும், நான் நினச்சபடியே நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அதோட ஆச்சரியம். என்னங்க சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்படின்னா பஞ்சபூதங்களை எப்படிங்க சரி பண்ணுறது, பஞ்சபூதங்களோட ஆரோக்கியத்தை எப்படிங்க சரி பண்ணுறது அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வந்தால், நீங்கள்லாம் நம்ம கலாச்சாரத்தை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, நம்ம கலாச்சாரத்தோடு இன்னும் சரியாக கனெக்ட் ஆகலை. ஏனென்றால் நம்முடைய கலாச்சாரம் நாம் நல்லா வாழணுங்கிறதுக்காக பல நல்ல விஷயங்களை நம்ம கூடவே தொடர்பில் வச்சுட்டு போயிருக்குது, நாம் பார்க்கலை. அதில் ஒரு அற்புதமான ரகசியம் உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழியினுடைய சிறப்பு. நம்ம தமிழ் மொழியை பற்றி என்னங்க பஞ்சபூதத்தை பற்றி பேசுனீங்க, திடீர்னு தமிழுக்கு ஓடிட்டீங்க. தொடர்பு இருக்குது, ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. நம்ம தமிழில் தான் ஒரு அழகு பாருங்கள், ஒரு 12 எழுத்துக்களை உயிர் எழுத்துன்னு சொல்கிறாங்க, ஒரு 18 எழுத்துக்களை மெய்யெழுத்துன்னு சொல்கிறாங்க, ஒரு 216 எழுத்துக்களை உயிர் மெய் அப்படின்னு சேர்த்து சொல்கிறாங்க, ஒரு எழுத்து ஆயுதம்னு சொல்கிறாங்க. கவனித்து பாருங்கள், ஒரு அழகான ஒரு பொருள் அதில் ஒளிஞ்சிருக்கு பாருங்கள். உயிர் எழுத்து, உயிர் இல்லைன்னா நம்ம போனோம், அப்போ அந்த எழுத்து ஏதோ ஒரு வகையில் உயிரை தூண்டுது. மெய் எழுத்து, வெறும் உயிர் மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அது இயங்கிறதுக்கு ஒரு மெய் உடம்பு தேவைப்படுது. ஒரு உண்மை புரியுது பாருங்கள், உயிர்மெய் எழுத்து ரெண்டு சேர்ந்து இயங்கக்கூடியது. அடுத்தது பாருங்கள், ஆயுதம். ஒரு ஆயுதம் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று, எதிர்மறையான விஷயங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த ஆயுத எழுத்து எதையோ ஒன்று சொல்லுது. இப்படி தமிழ் நமக்கு அழகுபடி எவ்வளவோ சொல்லி கொடுத்து 247 எழுத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான கூட்டம் தமிழ். அதுக்கும் பஞ்சபூதத்துக்களும் என்ன தொடர்பு? இப்படி நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் திடீரென்று ஒரு அற்புதமான ஒரு கேள்வி ஒன்று, ஒரு சிந்தனை ஒன்று வருது. 247 எழுத்துக்களில், தமிழ் எழுத்துக்களில் ஒரு 5 எழுத்துக்கள் மட்டும் வித்தியாசமாக படுது நமக்கு. என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு எழுத்துக்களையுமே உச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உச்சரித்த இடத்திலிருந்து நீண்டு போய்கிட்டே இருக்கும். ஆ, ரா, மா, இன். ஒன்றை உச்சரிக்க தொடங்கினால் உச்சரித்தது முதல் அதை நீட்டி கொண்டு போக முடியும். தமிழில் எல்லா எழுத்துக்களுமே அப்படி தான் செய்ய முடியும். ஆனால் அந்த 247 எழுத்துக்களில் ஒரு 5 எழுத்துக்களை மட்டும் தொட்டால் தொட்ட இடத்தில் அப்படியே நிறுத்தத்தான் முடியும், நீட்ட முடியாது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இது ஏன் நம்ம கண்ணில் இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சே, என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தா அது என்ன எழுத்துக்கள்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இக்கு, இட்டு, இத்து, இப்பு, இச்சு. இக் அவ்வளோதான், இப் அவ்வளோதான், இச் அவ்வளோதான், இட் அவ்வளோதான், இத்
தொட்ட இடத்துல நின்றோம், அதுக்கப்புறம் நீளவே நீளாது. மற்ற எழுத்துக்களுக்கும் இந்த எழுத்துக்களுக்கும் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இந்த 5 எழுத்துக்களுமே நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்களை தூண்டக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்குது. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். டானாவுக்கு மேலே புள்ளி வச்சது இட்டு நம்ம உடம்பில் இருக்கிற மண்பூதத்தை மிகச்சிறப்பாக இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான எழுத்து. அதை சரியாக பிரயோகம் பண்ணக்கூடிய சூத்திரம் அறிஞ்சு பிரயோகம் பண்ணிங்க அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்க மண்பூதம் ஆரோக்கியமாகும். மண்பூதம் ஆரோக்கியமாச்சு அப்படின்னா பிள்ளைகளை குறை சொல்ல மாட்டீங்க, பிறர்கிட்ட இருக்கிற குற்றங்களை பார்க்க மாட்டீங்க, தன் மேலே இருக்கிற நம்பிக்கை, தன் வாழ்க்கை மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும், வாழ்க்கையை அழகாக ரசிக்க ஆரம்பிப்பீங்க. இது இட்டோட தத்துவம். அதுவே நீர்பூதம் நம்மகிட்ட குறையா இருக்குன்னா தா மேலே புள்ளி இத்து. இந்த இத்துங்கிற வார்த்தையை நமக்கு சரியாக பிரயோகம் பண்ண தெரிஞ்சால் நீர்பூதம் ஆரோக்கியமாகும், அவங்களுடைய எண்ணங்கள் பலப்படும், பிரார்த்தனைகள் வலிமையாகும், அவங்களோட கிரியேட்டிவ் பவர் அது நல்ல இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நெருப்பு பூதம் என்கிட்ட வீக்காக இருக்குது, என் உடம்புல ஆரோக்கிய குறைபாடு அடிக்கடி வருது, விரயச்செலவு நடந்துக்கிட்டே இருக்குது, மருத்துவம் சார்ந்த விரயச்செலவு போய்கிட்டே இருக்குது, பரிகாரம் சார்ந்த விரயச்செலவு போய்கிட்டே இருக்குது, இம்யூனிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இச்சுங்கிற வார்த்தை சா, இச்சுக்கு புள்ளி வச்சு அந்த இச்சுங்கிற ஒரு எழுத்தை நமக்கு சரியாக பிரயோகம் பண்ண தெரிஞ்சால் இது அத்தனையுமே மாறி போயிடும். இக்கு அப்படின்னா காற்று பூதம், இப் அப்படின்னா ஆகாய பூதம். இந்த எழுத்துக்களை சரியானபடி உச்சரிக்கவும் பிரயோகம் செய்யவும் தெரிந்துவிட்டால் பஞ்சபூதங்கள் உடனே நம்ம உடம்புல சரியாகுமே. பஞ்சபூதங்கள் சரியாயிருச்சு அப்படின்னா நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, இது கொஞ்சம் ஓவராகவும் இருக்கும் ஆனால் அழகான வார்த்தை சொல்கிறாங்க, அட்டமாசித்துகள் விளையாட முடியும், இருந்த இடத்தில் இருந்தபடியே எல்லாம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ வீரியம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. பஞ்சபூதங்கள் நம் உடலில் சரியானபடி அதனுடைய அளவீடு குறையாமல், அதனுடைய ஆரோக்கியம் குறையாமல் வெளிப்பட்டால், செயல்பட்டால் அந்த மனிதன் தெய்வீகமானவன், நீண்ட ஆயுளுடன் வாழ தகுதியுள்ளவன், நீள ஆரோக்கியத்தை பெற, செழிப்பான வாழ்க்கையை பெற தகுதியுள்ளவன் சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பஞ்சபூதங்களை சரி செய்கிறதுக்கான ரூட்டை பிடிச்சாங்க. குறிப்பாக பஞ்சபூதங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய காற்று பூதத்தை தொட்டாங்க. என்னங்க இது பஞ்சபூதன்னு சொன்னீங்க, ஃபைனலாக காற்றுல நின்றுட்டீங்களேன்னு கேட்டால், நீர்பூதன்னு சொன்னால் நீர் கூட 2 காற்றோட சேர்க்கை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் சேர்ந்தால் மட்டும்தான் அது நீர். அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் மூலம் காற்று. காற்றை சரி பண்ணுற டெக்னிக் ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா அவரால் அவங்க வாழ்க்கையை சூப்பராக வாழ முடியும். அதில் எக்ஸ்பர்ட் நம்ம சபைன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். காரணம் என்னென்னா, ஒரு காற்றை பிடிக்கும் கணக்கு, இத்தனை செகண்ட் போனால் இந்த காற்று நமக்குள்ளே ஸ்டிமுலேட் ஆகும், அதன் மூலமாக ரிசல்ட் இப்படி இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வாழக்கூடிய அந்த ரைட்ஸ் உங்கள் கையில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களினுடைய அருமையும் அது நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கக்கூடிய தொடர்பும் உங்களுக்கு சரியாக புரியும். புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன, வாழ்க்கையை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். 120 வருஷம் ஆயுளும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். குருவே சரணம். கௌரி முத்திரை, அஸ்வரத முத்திரை அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு முத்திரையை அன்னைக்கு முந்தி பிந்தி ஏதோ பார்த்தேன் நான். இப்படி ஒரு பெரியவங்க இருக்காங்க, அது வயதில் சின்னவங்களாகவும் இருக்காங்க, இவ்வளோ அருமையாக தெளிவாக இலவசமாக சொல்லித்தராங்களே, நம்ம இவரை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் என் மனதில் நீண்ட நாளாக இருந்தது. நான் எப்படி ப்ரிப்பேர்டாக இங்கே வரணும் அப்படின்றத கூட கேட்கணும்னு நினச்சா ஆனால் கேட்க முடியல, மறந்துடுச்சோ அது விட்டு போச்சோ தெரியல. இன்றைய நாள் முழுதும் இந்த நிமிஷம் வரையிலும் எப்படி இந்த வகுப்பு போச்சு அப்படின்றத விவரிக்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒன்றி நான் இந்த வகுப்பை நன்றாக கவனித்தேன். அதுக்கு காரணம் ஐயாவினுடைய எளிமையான தமிழ். எடுத்த உடனே தமிழை பற்றி ரொம்ப வெகு சிறப்பாக தமிழ் மொழியை பற்றி தமிழனை பற்றி சொன்னது, இந்த வித்தைகளெல்லாம் சொல்லி கொடுத்தது என்பது யாருக்கும் கிடைக்காத ஒரு வித்தை தான். யார் யார் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பிராப்தம் இருக்குதோ அவங்க தான் நம்ம இங்கே சேர்ந்துருக்குறோம். நான் ஆக்சுவலி டயபெட்டிக் பேஷண்ட். இனி போய் நான் மருந்து சாப்பிடணுமா வேண்டாமான்றதை திங்க் பண்ணிகிட்ருக்கேன் நான்.
இப்போ வரையிலும் எனக்கு அந்த பசியினுடைய கொடுமை கொஞ்சம் கூட தெரியல. காலையில் இன்றைக்கி 7 மணிக்கு தான் சாப்பிட்டேன். நார்மலாக 8லேருந்து 8:30 சாப்பிட்ணும், டேப்லெட் சாப்பிட்ணும். நான் வர்ற வழியில் ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு டேப்லெட்டையும் கையில் கொண்டு வந்து வச்சுட்டு தான் அங்கேயும் சாப்பிட்டுட்டு இங்கே வந்தேன். நான் 7 மணிக்கு சாப்பிட்டேன். 8 மணிக்கு சாப்பிட்டா 1 மணிக்கு கட்டாயம் சாப்பிட்ணும். இடையில் ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸு, அதாவது மோரோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒன்று நான் குடிக்கணும். இன்றைக்கி எதுவுமே இல்லை. எனக்கு இன்றைக்கி எந்த விதமான சலனமும் என்னுடைய மனதில் இல்லை. ஹெல்த்தியாக இருக்கிறேன். இன்னும் போனால் அங்கே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் மனதில் வருது.